கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே 5 வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இன்று 6வது வார்த்தை. வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். வேதத்தில் நாம் வாசிக்கலாம் 6வது பொன்மொழி. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடி வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது முடிந்தது என்று சொன்னால் ஆங்கிலத்தை நான் எப்படி சொல்லலாம்? It is finished. முடிந்தது, அது முடிக்கப்பட்டது. எது முடிக்கப்பட்டது? பிதாவானவர் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவர் முடித்தார். உலகம் தோன்றின அந்த நாட்களிலே ஆதாம் பாவத்துக்கு உட்பட்ட போது கர்த்தர் கொடுத்த அந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். பிதாவானவர் சொன்ன வார்த்தை அது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். பிதாவானவர் சாத்தானிடத்திலே சொன்ன காரியம் அது. என்னுடைய குமாரன் ஒருத்தர் வருவார், வந்து உன்னுடைய தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய். சாத்தான் அவன் ஒப்பு கொடுத்த அந்த காரியம் என்னவென்றால் ஆண்டவருடைய சிலுவை, அவர் பாடுபட்ட அந்த அனுபவம். ஆனால் கர்த்தர் செய்தது எது? அவனுடைய தலையை நசுக்கினார். மனுக்குலம் முழுவதுமாய் தன்னுடைய பாதப்படியிலே வைத்திருந்த சத்ருவின் அந்த கட்டிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தந்தார். எப்பொழுது? தன்னுடைய சிலுவை மரணத்தின் நிமித்தம். அவர் தன்னுடைய வேலை, தனக்காக கொடுக்கப்பட்ட அந்த மிஷன் அவர் முடித்த அந்த சமயத்தில் ஆண்டவர் சொன்னார், முடிந்தது முடிந்தது என்று சொன்னார். மூல பாஷையாகிய கிரீக்ல இப்படியாக சொல்லுகிறார்கள் அந்த வார்த்தையை டெலஸ்டாய், டெட்டலஸ்டாய் என்று சொல்லி. அதோடைய மீனிங் என்ன நம்ம பார்த்தா, இட் இஸ் பெய்ட் இன் ஃபுல். அதோடைய கரெக்டான அந்த பதம் என்று சொல்ல வேண்டும் தமிழிலே. அந்த பதத்திற்கான பொருள் என்று சொல்லும் பொழுது அது முழுவதுமாக உனக்காக பே பண்ணப்பட்டது. இட் இஸ் பெய்ட் இன் ஃபுல். ஹாஃப் இல்லை, இல்லைன்னா முக்காவாசி கிடையாது. இட் இஸ் பெய்ட் இன் ஃபுல். எதை அவர் பே பண்ணாரு? நம்முடைய பாவங்கள், நமக்காக கொடுக்கப்பட்ட சாபங்கள், அது எல்லாவற்றிற்காகவும் அவர் விலை கிரகமாக அடிக்கப்பட்டார் சிலுவையிலே. தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அதை அவர் அடைத்தார். தனக்காக கொடுக்கப்பட்ட அந்த பர்பஸ், பிதாவானவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை அவர் முழுமையாக செய்து முடித்தார். அவர் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்திலே கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை. கரெக்டாக அதை முடித்தார். இட் இஸ் பெய்ட் இன் ஃபுல். இன்று நம்முடைய வாழ்க்கையில நமக்காக கொடுக்கப்பட்ட காரியங்கள் எப்படியாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பர்பஸ்க்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இப்போது நாம் அந்த கொஸ்டினை கேட்க வேண்டிய காலகட்டங்களில் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக கொடுத்த பர்பஸை கரெக்டாக நம்ம ஃபுல்ஃபில் பண்றோமா? ரோல்ஸ்ன்றது வேற. நான் ஒரு தாயாக இருக்கிறேன், என் பெற்றோருக்கு மகளாக இருக்கிறேன், என் கணவனுக்கு நான் மனைவியாக இருக்கிறேன். The roles are different from the purpose. Purpose different. மனைவியாக இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து எனக்கான பர்பஸை நான் நிறைவேற்றுகிறேனா? As a parent, நான் என்னுடைய குழந்தைகளுக்கான பர்பஸை நிறைவேற்றுகிறேனா? ஒரு இடத்துல நான் வேலை செய்கிறேன், என்னுடைய நடக்கை என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய கொலீக்ஸ்க்கு என் தேவனுக்கான நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதிரி நடக்கிறேன். நான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவளும் இன்றைய காலகட்டத்தில் இந்த கேள்வி தனக்குள்ளாக கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். What is our purpose in our life? What's our purpose? கரெக்டாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக சொன்னார், முடிந்தது. And it is paid in full. நான் அதை முழுவதுமாக முடித்து விட்டேன், கொஞ்சம் கூட நான் பாக்கி வைக்கல. எதை முடித்தார்?
பிசாசானுடைய எல்லா காரியங்களுக்கும் முடிவு உண்டாக்கினார். அப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நம்ம ரெஸ்கியூ பண்ணார். அந்த பாவத்துல, இந்த சேட்ல இருந்து நம்மளை தூக்கி எடுத்தார். அதன் பிறகு என்ன செய்தார்? நம்மளை விடுதலை ஆக்கினார். ஏசாயாவிலே ஒரு வார்த்தை உண்டு, அழகான ஒரு வார்த்தை. யாரும் நம்மை கடந்து போகும்போது நம்மளை பார்த்து வரல, ஆண்டவர் வந்தாரா, நம்ம மண்டையிலே வந்தாரு, நம்மை கழுகினார், விட்டுட்டு போகல. நல்ல சமாரியனா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த காரியத்தை நாம் கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே இன்று ஆராய்ந்து பார்ப்போம். பவுல் அழகாக சொன்னான். வாசிக்கலாம் அந்த வார்த்தையை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களிலே பவுலை போல கற்றவன் எவனும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல அவன் சொல்லுவான், எனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் நான் அற்பமும் குப்பையும் என்று எண்ணினேன் என்று சொன்னான். எதற்காக? கிறிஸ்துவானவர் அவனை சந்தித்த பொழுது, அவனுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அவனை சந்தித்த பொழுது, இயேசுவுக்காக தான் பெற்ற காரியங்களை அவன் அற்பமும் குப்பையும் என்று எண்ணினான். அந்த விசுவாசத்திற்காக நாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொன்னால் மாத்திரம் போதாது. வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எந்த காலங்களில் உபவாசிக்கிறோம், எல்லாம் உண்மைதான், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். தேவன் கொடுத்த ரட்சிப்பு விலையேறு பெற்றது, மனுக்குலம் முழுவதற்குமான ரட்சிப்பு. கர்த்தர் கொடுத்த அந்த சிலுவையின் பாதைகளிலிருந்து விலகி கொண்டு மற்றவர்களைப் போல் நடந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் பாதையில சென்று கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவளுக்கும் புறஜாதியாருக்கும் வித்தியாசம் உண்டு. உன்னை காணும் போது மற்றவர்கள் இவள் கிறிஸ்தவள் என்று உன்னை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். உனக்கு அவளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அவங்க உன்னை பார்த்து கேட்க கூடாது. இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறனா கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம். நம்மை நாமே ஆராய்ந்து கொள்வோம். நமக்காக கொடுக்கப்பட்ட இடங்களிலே, நமக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே எவ்வளமாய் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளால் சொல்ல முடியுமா, இன்றைக்கு நான் மரித்தால் என் தேவனோடு கூட இருப்பேன் என்று சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நாம் இருக்கிறோமா? கடைசி காலங்களை நின்று கொண்டிருக்கிறோமே. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுப்பா, நாளின் வேளையிலே தேவ சமூகத்துல நின்று கர்த்தர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என் தேவனே கர்த்தரிடத்திலே ஆண்டவரே பிதாவினிடத்திலே நீர் சொன்ன அந்த முடிந்தது அந்த வார்த்தைக்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே பிதாவானவர் உம்முடைய கரங்களிலே கொடுத்த ஒரு பெரிய ரட்சிப்புக்கான வேலையை ஆண்டவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் உண்மை நீரே ஆண்டவரே அப்பா எங்களுக்காக ஒப்பு கொடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே மனுக்குலம் முழுவதற்குமான ரட்சிப்பை எங்களுக்கு தந்திரல்லுவா ஆண்டவரே. விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை பெற்றவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்பா நாங்கள் எவ்வளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்களுக்காக கொடுத்த ஆண்டவரே நோக்கங்களிலே ஆண்டவரே நாங்கள் கரெக்டாக நடக்கிறோமா அப்பா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிராதித்து பார்த்தப்பா நிதானி தறிந்த ராஜா ஸ்தோத்திரம். மறுபடியுமாய் உம்முண்டிலே நாங்கள் ஓடி வருவதற்கு ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டுவீராக இயேசுப்பா. பெரிய காரியங்களை செய்யும் நாங்களுமே மாத்திரமே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆமீன் ஆண்டவரே. எங்கள் கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் ஐயா நாங்கள் உண்மை நாங்கள் பிரதிபலிப்பதற்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ராஜா.
எங்களை காண்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் மூலமாய் உண்மை அறிந்து கொள்ளட்டுமே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தர் கிருபையா இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்மை தேடிக்கொள்வதற்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உம்மை நாங்கள் பற்றிக்கொள்வதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா ஸ்தோத்திரம் ஐயா. உடைய கிருபையுள்ள கரங்களுக்குள்ளாக ராஜா மறுபடியுமாக ஒரு விஷயப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் நீங்க மறுபடியுமாய் நீர் தொடுவீராக ஆண்டவரே. அப்பா நாங்கள் தவறான பாதைகளை சென்று கொண்டிருப்போமானால், உம்மை விட்டு விலகின பாதைகளை நடந்து கொண்டிருப்போமானால் ஆண்டவரே அப்பா மறுபடியுமா எல்லாரும் முன்னிலையப்பா வந்து நிற்பதற்கான கிருபைகளை ஆண்டவர் நீர் பரத்திலிருந்து தருவீராக ராஜா. கர்த்தர் நீர் இறங்கும் பெரிய காரியங்களை செய்யும். நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய வல்லமையுள்ள கரங்களுக்குள்ளாய் மறுபடியுமாய் ஒரு எங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.